பிரைஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையில் மிகவும் ஆபத்தானதாகவும் நம்பிக்கை இல்லாமலும் நீங்கள் சோர்வோடு கலக்கத்தோடும் பயத்தோடும் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாள்லேயும் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து சொல்கிற காரியம், இறையாதே அமைதலாக இரு அப்படின்ற வார்த்தை தான். இயேசுவோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த சீஷர்கள் படகிலே பெரும் காற்று புயல் அடித்தது நிமித்தமாக அலை அதனுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும்போது இவர்கள் அந்த காற்றையும் அந்த அலையையும் பார்த்து பயந்து இயேசுவை பார்த்து சொல்லும்போது, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இயேசு அந்த காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்னார். உடனே காற்று நின்று அமைதல் அந்த இடத்துல உண்டாயிற்று. இது மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக, நம்பிக்கையில்லாத ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? இல்லைன்னா குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக பயமும் பதட்டத்தோடையும் நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாள்லையும் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை பார்த்து கர்த்தர் சொல்கிற காரியம், இறையாதே அமைதலாக இரு அப்படின்றது தான். கர்த்தர் மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் அமைதிப்படுத்துவார். சூழ்நிலைகள் எல்லாம் பதட்டமானதாகவும் பயம் நிறைந்ததாகவும் இருந்தாலும் அவை எல்லாம் நீங்கி எல்லாவற்றையும் கர்த்தர் அமைதிப்படுத்துவார் அப்படின்றது தான் இந்த நாள்லையும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற காரியம். இறையாதே அமைதலா இரு என்று பதட்டம் நிறைந்த உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் கொடுக்கும் வார்த்தையாக இருக்கிறது.